அன்பார்ந்த கடவுள் ஒரு டிவி நேயர்களே, கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வைகாசி மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதத்தினுடைய ராசி பலனை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த மாத கிரகங்களுடைய நிலைமையை நம்ம பார்த்தா தான் உண்மையை நமக்கு நல்லாவே தெரியும். முக்கியமாக வைகாசி மாதத்தில் சூரியன் எப்போதுமே வைகாசின்றது ரிஷபத்தில் இருப்பார். அவர் கூட குரு இப்போ இருக்கார். சூரியன் குருவே பெரிய யோகம் தான், சௌபாக்கிய யோகன் பேர் என்னெல்லாமோ சொல்லிக்கோங்க. அது கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களால் ஜீரணிக்க முடியாது, அதான் உண்மை. அதோட வேடிக்கை என்னென்னா, செவ்வாய் இந்த வருஷம் ராஜா, அவர் தான் ராஜா. அடி தடி வதா குத்து இனிமேல் பார்க்க போகிறீங்க. இந்த மாதத்துலேருந்து ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து பார்க்கலாம். அது பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போதைக்கு சொல்லிடுறது, செவ்வாயும் ராகு ஒன்றா கூடினால் மீனத்தில் உட்காந்து மோட்சஸ்தானங்களோட மீனத்தில் உட்காந்துட்டு அங்கேருந்து தன்னுடைய ராகு தன்னுடைய பாறையை பார்க்குறாரு. செவ்வாய் 18ஆம் தேதி வைகாசி மாதம் 18ஆம் தேதி மாரி தான் செவ்வாய் மேஷத்துக்கு போவார். அதுக்கு முன்னாடி மேஷத்தில் உட்காந்துருக்கிற அந்த புதனும் சுக்கிரனும் இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டுமே மாம மச்சான் தான். அவரை கொண்டாடி அவர் சகோதரி கல்யாணம் பண்ணி மச்சானுக்கு கூடயே போக வேண்டியது. ஒரு 4 நாள் கேப்லேயே விட்டு போவாங்க. இப்போன்னா 7ஆம் தேதி விச்சிகத்து சுக்கிரன் போவார். உடனே 11ஆம் தேதி புதனும் இதுக்கு ரிஷபத்துக்கு போவார். 2 பேர் ரிஷபத்துக்கு போயிடுவாங்க. ரிஷபத்தில் எதுக்கே சூரியனோட குரு இருக்கார், புதனும் சுக்கிரனும் உட்காந்துட்டாங்க. எப்பா தாங்குமா, வழிஞ்சி ஓடும். இயற்கை செல்வங்கள்லாம் கொட்ட போகிறார். நம்ம பயன்படுத்தவே தெரியாது. நம்ம வழக்கம் போல் எல்லாத்தையும் பாழாக்கிட்டு நிவாரணம் கேட்போம். அது வாழ்மூல் தான். அது இப்பேற்பட்ட தன்மையில் இருக்கும்போது, செழிப்பாக இருக்கும்போது, இயற்கை வளம் வரும் நல்லா விற்கிறதுக்காக வேண்டி பஞ்சபூதங்கள் செம்மத்தியாக செயல்படும் போது பார்த்தானே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு விஐபி வரான்னா என்னென்னா ஏற்பாடு பண்ணுறோம் தடபடல், அதே மாதிரி நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நடக்க போகுது. சந்தோஷமான விஷயங்கள், மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயமான எல்லா இவங்களும் வயிற்றில் கையில் பையில் இனிமேல் பேக்கெட்டே போகாது, அவ்வளோ இருக்கும். சொத்து புத்தெல்லாம் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எல்லாரும் கிடைக்கும். அதுக்காக நான் மொத்தமே வாங்கி போகிறேன்னு எல்லாம் நடக்காத காரியம். இருக்கிறத பிடிங்கிட்டு போடுவார். எல்லோரும் வீடு வசதியோட தரித்திரம் போடும், ஃபஸ்ட்டு தரித்திரமும் போயிடும். வீட்டுக்காக திறந்து கூட வைக்கலாம், எவனும் கொள்ளடிக்க மாட்டான், ராமராஜ்யம் மாதிரி. ஆனால் அதுக்காக பண்ணாதீங்க. எல்லா விஷயத்திலும் நல்லது உள்ளதுக்கு நிறைய நமக்கு சூழ்நிலை உண்டாகும் போது நம்ம தனியாக வாழக்கூடாது, சமுதாயம் வாழணும். அந்த அண்ணன் அனுபவிங்க, சந்தோஷப்படுங்க, வெற்றி வாழ்க்கை போகாதீங்க. ஏதோ வெளிநாட்டில் பண்ணுறான்னீங்களே, அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு நினைக்கும், 0 ஆகிடும். பிரிட்டிஷில் கூட பிரிட்டனில் அங்கெல்லாம் கூட மழை நாசம் பண்ணியிருக்கு. இதுக்கு வார் த்ரெட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது. அவனை அழிக்கிறான். ரஷ்யா மூக்கோடு வச்சு நாசம் பண்ணிட்டு இருக்கு, அதுவே நாசம் பண்ணிட்டு இருக்கு. சைனா நங்கன்னு பிடி பாகிஸ்தான் கலைப்போட்டு பண்ணிட்டு இருக்கான். இது தீவிர இப்படி தான் இருக்கும். நேபாள் கேட்கவே வேண்டாம். இந்தியாவில் பார்டர் பட்டு உள்ளே பில்டிங் கட்டின்னு இருக்கான் அவங்கள்ட்ட, அதை கூட தெரியல அவங்களுக்கு இப்படி இருக்காங்க. ஸோ இதுக்காக சொல்கிறாங்க, காஷ்மீர் நம்மளுது தான். இப்போ என்னத்துக்கு தகராறு காஷ்மீரில்? இதெல்லாம் இதுன்னே கொண்டு ஆக வேண்டி நம்மளுடைய வாழ்க்கை தரம் இருக்கும்போது அந்த செவ்வாயும் புதனும் சுக்கிரனும் போய் சேர்ந்த உடனே செவ்வாய் உடனடியாக மேட்ச்சுக்கு வந்துடுவார். ராகு தனியாக இருப்பார். சனீஸ்வரன் அழகாக கும்பத்தில் உட்காந்துருக்கார். சூப்பராக உட்காந்துட்டு சூரியனுக்கு கேந்திரம், புதன் சுக்கிரனுக்கு கேந்திரம், அந்த குருக்கு கேந்திரம். இந்த மாதிரி கேந்திரத்தில் வரும்போது ஒன்றுத்துக்கு ஒன்று பார்த்துக்கணும் அவசியமே இல்லை. நெட்வொர்க் பிரகாரம் தானாக கொட்டிடும். அத்தனை கிரகம் யோகம் கொடுக்கறது. ஒன்று கூட மறைவு யோகம், பொண்ணாக்கட்டி யோகம், அந்த யோகம்லாம் கிடையாதுங்க. நம்ம சொல்லிக்கலாம். வேணாம், நீ மறைஞ்சிருந்தானா உனக்கு தான் வராது தவிர மொத்தமாக கொடுக்கதான் போவான். எப்படியாவது யார் மூலமாக அவனுக்கு சேரும். அதனால் நமக்கு புரிஞ்சுக்கோ, நெட்வொர்க் நன்னா ஒர்க் பண்ணும். சேட்டலைட் கொண்டு எங்கேயோ வச்சுருக்கானே, அது பாழாயிடும். அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஆளுங்களே அழிப்பானுங்க வெளிநாட்டில் உட்காந்துட்டு. ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா, கடல் கடந்து திரவியந்தீடெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே கொட்ட போகுது. கடல் கடந்து திரவியந்தீடெல்லாம் இங்கே திருப்பி இங்கேருந்து சுடின்னு போட்டால் உண்டு. இங்கேருந்து கொண்டு போனால் தான் எல்லாமே தூங்குறதுலேயும் நல்லா இருக்கும். கண்ணு கூட பார்க்கலாம். நல்ல காலம் குடி தண்ணி ஊற்றுற இங்கேருந்து வெளிநாட்டு போகிறதில்ல. இது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் கிரகங்கள் வரிசையாக கும்பத்திலேருந்து ரிஷபம் வரைக்கும் 2 இருக்கும். இந்த மாதம் முடிவில் வரும்போது, அதாவது மாதம் முடிவுன்னு சொல்லக்கூடியது 31 மே சொல்லக்கூடியது உங்களுக்கு மேஷ செவ்வாய் போவார். இங்கிலீஷ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜூன் மாதம் 30ஆம் தேதி, ஜூன் மாதம் அந்த 11ஆம் தேதி அன்றைக்கு தான் பின்னாடியே புதன் பின்னாடியே சுக்கிரன் போய் மீனத்தில் உட்காந்துப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆக மொத்தம் இதை பார்க்கும்போது கேது எப்போதுமே இது கண்ணியில் இருப்பார், ராகு மீனத்தில் இருப்பார். பார்க்கலாம், வேடிக்கை. நமாஷ். இனிமே ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய,
எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, முக்கியமாக மேஷத்தின் உண்டான செவ்வாய் அவர்தான் தலைவரே. ராசி தலைவர் மட்டும் இல்லை, இந்த இந்த வருஷத்து ஃபுல்லாகவே தலைவரே அவர் தான், ராஜா. நம்ம ஆள், நம்ம ஊர் ஆள் ராஜா அப்படின்னு சொல்லிக்கலாம் பெருமையாக. இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார்னா, உட்காந்துட்டு சத்தம் பண்ணால் மீனத்தில் உட்காந்துருக்கார். கூடயே ராகு இருக்கான். ராகு எல்லா காலத்துலையும் எப்போதும் இருப்பான். அவன் ஓவரால் கண்ட்ரோல் பேனல் இருக்கவர். பகவான் புதன் சொல்லக்கூடியவர் தான் பகவான் கிருஷ்ணன். அவருக்கு எப்போதுமே 2 மெய்க்காப்பாளர்கள், இந்த நாய்கள் தான் உட்காந்துட்டு சத்தம் பண்ணால் பண்ணிட்டு இருக்கு. எந்த நேரத்தில் எப்படிலாம் பண்ணுமோ தெரியாது. ராமனாக இருக்கும்போது ராஜா வாழ்ந்தார். கிருஷ்ணனாக இருக்கும்போது மக்கள் ஆளக்கூடிய நாட்டு மக்களாக இருக்கார். மக்களில் ஒருத்தராக வந்து சமுதாய ஜனநாயகம் ஒன்று நடத்துகிறார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு என்னமோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா வாயை மூடிக்கின்னு நம்ம சத்தம் பண்ணாமல் நமக்கு உண்டான காரியம் பார்த்துக்குவாங்க. நம்ம ஏதாவது மூக்க நுழைச்சிங்கன்னா அதோட அவ்வளோதான். ஏன் சொல்கிறேன்னா, அருமையான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் நம்ம. இந்த மாதம் இருக்குது, ரிஷப மாதம் சொல்லக்கூடிய வைகாசி மாதம் இருக்குல்ல, இதில் வந்து இந்த மாதிரி வெயில்லாம் இருக்காது, பிரமாதமாக இருக்கும். அருமையான வாழ்க்கை, வசந்த காலமான வாழ்க்கை. தேவையானவர்களுக்கு நிறைய மழை பெஞ்சு நாசமாக்கியிருக்கும், தேவையானவர்களுக்கு வெயில் அழி நாசமாக்கிடுச்சு சித்திரை மாதத்தில். இது எப்படி சொல்கிறேன்னா, இந்த 2 கிரகமாக இருக்குது. இந்த ரிஷபத்துக்கு போய் எல்லாம் வரிசையாக உட்காந்துக்கும், போய் மொத்தமாக உட்காந்தும்போது மேஷத்தினுடைய 2ஆம் வீடு தன வீடு, தன குடும்பம், வாக்கு ஸ்தானம், பதே அபிவிருத்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி 2ஆம் வீடு தான். 2ஆம் வீடுக்கு நேரம் 8ஆம் வீடு வரும். ஆச்சரியமாக இருக்கும். 2ஆம் வீடு மாரகஸ்தானம் வந்தாலும் மாரகத்தை பண்ண மாட்டார், பயப்பட வேண்டாம். 8ஆம் வீடு ஸ்தானம் தான் உடனே மாரகம்னு நினச்சிக்காதீங்க. செவ்வாய் தான் தலைவரே, அவரே கொல்லுவாரா? சுக்கிரனும் செவ்வாயும் அவ்வளோ அந்யோன்யம். செவ்வாயும் குருவும் ரொம்ப அந்யோன்யம். அதனால் நமக்கு எல்லா விஷயத்திலும் நல்ல போக பாகி சௌபாகி நல்லா அனுபவிக்கலாம். உடம்புல ஆரோக்கியம் இருக்கும், தெனாவட்டு இருக்கும். அது சொல்லிடுறேன், ஆரோக்கியம் தெனாவட்டு இருக்கும். அப்படி காலை தூக்கி விட்டு சொல்லிட்டு இருப்போம். நமக்கு சொத்து பத்து நாளெல்லாம் தானாக வந்துடும். கண் பார்க்கறதுல வசியம் எல்லாமே நமக்கு பகைவர்களை காணாமல் போடுவாங்க. இப்பேற்பட்ட காலம். திருப்பி டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி திருப்பியே ஆஸ்பத்திரி செக்கப்பு அது இது போய் இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. வெட்டு ஒன்று துண்ணு ஒன்று தான். காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னுமே அந்த மாதிரி காலம் தான் அமையிறது. நோயற்ற வாழ்க்கை தான் எல்லாருக்குமே. அல்பத்தனமாக வாழ்க்கையில் உயிர் விட்டுன்னு போகிற, சூசைட் பண்ணுற கேஸு, பொன்னாளி கல்யாணம் பண்ணி கடத்தமுடா பாதி விட்டு ஓடுற கேஸு, இதெல்லாம் வந்து இனிமேல் வராது. சகிப்தன் டாலரன்ஸ் வரும். ஏன்னா கொடுக்குறத கொடுத்தாச்சுன்னா இப்போ டாலரன்ஸ் வந்தானம் இல்லை, அனுபவிக்கலாம். அந்த மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு வித்தை எல்லாமே இருக்கும். ஆனால் குழந்தைகளை நீங்கள் தான் கரெக்டாக சம்பிரதாயத்தை நம்ம வளர்த்து ஆளாக்கணும். தப்பாக போச்சுன்னா அனர்த்தம் முடியும். அது ஒன்று தான் குறை. ஃப்ரீடம் டு ரைட் எவ்ரிட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டா எல்லாத்தையும். எல்லா விதமான காலத்தில் அதாவது படிப்பில் தேடி ஓடி தானாக கடை முடித்து அதுகளையே சொந்தமாக நின்று செயல்பட்டு பொறுப்புள்ள ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கும். உரிய காலத்தில் கல்யாணம் ஆகும். ஜீவனத்தங்களுக்கெல்லாம் கவலையே இல்லை. சொந்தமாக வியாபாரம் பண்ணோம், சொந்தமாகவே பார்ட் டைம் பண்ணோம், சொந்தமாகவே எல்லாம் பண்ணோம். வேறு இடத்துல நல்ல கம்பெனியில் வேலை செய்யும். கூப்பிட்டு கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே. வேலைக்கு கூப்பிட்டு கொடுக்குற காலம் வந்தாச்சுன்னு பயப்படவே வேண்டாம். எந்த வேணும் பணம் வரும், ஸ்டேட்டஸ் அந்தஸ்து எல்லாம் வரும். தேவையான அளவுக்கு எல்லாம் கிடைக்கும். உட்காந்து வெளிநாட்டு போகிற வேலையை குறைச்சிருக்கணுமே. இங்கே பண்ணுங்க, 10 ரூபா இருந்தால் கூட இந்த இடத்துல சாப்பிட முடியும். வெளிநாட்டில் 10,000 இருந்தால் தான் அதே அளவு சாப்பிட முடியும் அந்த நாட்டு விஷயத்தில். ஸோ இதெல்லாம் முன்னாடி எக்கானமியெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்க முடியாதுனால ஃபைனான்ஸ் எல்லாம் அங்கே ரூபா அடிச்சு விட்டுருப்பான். எங்கேயாவது நம்ம நாட்டில் இப்படியே வச்சு துணுண்டு அவ்வளோ கொடுப்பான். அர்த்தமே இல்லாத ஒரு எக்கானமி இது. பொருள் இங்கேயே போயிட்டு அங்கே பண்ணிவிட்டு நம்மக்கிட்டே இவ்வளோ ரூபா விற்க வேண்டியது, அங்கே சம்பாதிக்க வேண்டியது கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்ககிட்டே அவனை கூப்பிட்டு கொடுக்குறான்னா அங்கே வேலை செய்வீங்கன்னு இருக்க மாட்டேங்க. அதே மாதிரி இங்கே ரூபா அடிச்சு விட்டானா போதும், எக்கானமி 0 ஆகிடும். அங்கே அவ்வளோ எக்கானமி 0 தான். நம்ம ஊரில் மொத்தம் எக்கானமி எப்போது நல்லா தான் இருக்கும். ஏதோ வயிற்றுக்கு வாழ்க்கை சாப்பிட்றது எண்ணியும் கிடைக்கும். ஏதோ இடத்துல ஒர்க் பண்ணால் 4 காசு கிடைக்கும், சம்பாதிச்சு நம்ம நிம்மதியாக வாழ முடியும். என்ன இஷ்டத்துக்கு வீடு குளோபலைசேஷனில் வீடு எக்கச்சக்கமாக விற்று ஏற்றி விடுறது.
நிலம் எங்கேயாவது மாறுறதா, பூமி எங்கேயாவது மாறுறதா? எப்படி உனக்கு வருது? பாழாக்கிட்டு இப்படி விலை வரும்? அர்த்தமில்லாத ஒரு காட்சி அது. அதனால் யாரோ 4 பேருக்காக ஓணுறதுக்காக 40,000 10 தெருவில் பண்ணிக்கணுமா? அந்த 40,000 அந்த அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு பணம் எங்கேயாது இருக்குது? கொஞ்சம் அதெல்லாம் யோசித்து அரசாங்கம்லாம் எடுக்கணும் முடிவு. மனுஷனாக இங்கே எடுக்க முடியாது. இதெல்லாம் வேறு இயற்கையே பண்ணும், பரவாயில்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, தன்னிறைவு அடையக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவ்வளவோ கஷ்டம் வச்ச நஷ்டம் நிலைகள் எல்லாம் இருக்கும். 2 விதமான கஷ்டங்கள்லாம், ஒரு மனசு, இன்னும் பஞ்ச சம்மந்தப்பட்டு, இன்னொன்று சரீரத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மனசு பண்ணுற வேலை தான். ஆரோக்கியம் பாழாகிறது, எண்ணங்களை கொடுத்து பாழாக்கி செயல்படுத்துறது, நடந்தாமான்னு காமிக்கிறது, நடக்கும்போது தப்பாகவே போகிறோம். இது மாதிரிலாம் ஒரு ஒரு காட்சியெல்லாம் உண்டாக்கும், சன் டிவி காட்சியெல்லாம். அதெல்லாம் இந்த பார்த்து அலர்ட்டாதீங்க. பகவான் நாம பிடிச்சிக்கோங்க, கிருஷ்ணனை பிடிச்சிக்கோங்க. கண்ணு முன்னாடி அவர் தான் நாட்டு ஆள்றாரு. நீங்கள் கண்ணுமே வேணாம், ஹாப்பியாக வாழுங்க. இந்த மாதத்தில் எவனும் ஒரு குறை சொல்ல முடியாது. ஒரு முதல் படி வச்சுட்டீங்க, நடுவில் பிரேக் த்ரூ கிடையாது, போயிட்டே இருக்கலாம். மேலே 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 போகலாம். ஸ்டார்டிங் அந்த அளவுக்கு. மாத கடைசியில் தான் இந்த புதனும் சுக்கிரனும் மீனத்துக்கு போகிறாங்க. இந்த மேஷத்துக்கு பொறுத்து சுக்கராச்சார சப்தமாதி கலத்துறோம். அழகாக உட்காந்துட்டு 2ஆம் வீட்டில் குடும்பம் நடத்துகிறார். அப்போ காலகாலத்தில் பசங்களுக்கு குழந்தை கல்யாணம், படிப்பு, குழந்தை விட்டு டெலிவரி, நார்மல் டெலிவரி, குழந்தை வருதா இல்லைனா பிரார்த்தனை பண்ணி குழந்தை கொண்டு இந்த தபசெல்லாம் பண்ணாங்க. நான் இனிமேலாம் எவ்வளோ குழந்தைன்னு பெற்றுக்கோங்க. அதெல்லாம் வயிற்றெல்லாம் கட் பண்ணிக்கலாம் வச்சுக்காதீங்க. இனிமேல் குழந்தை கிஃப்ட்டு கொடுக்கறது, வருங்காலத்துக்கு தலைமுறை விருத்திக்கு பண்ணுறது, அழகாக வளர்த்து ஆளாக்குங்க. எவ்வளோ வந்தாலும் ஆக்க முடியும். ஒரு குழந்தை பெற்றா தான் சம்பாத்தியம் நினைக்க நீ தப்பு. அவன் கொடுக்க போகிற நிறைய நல்லா நீ எதுவும் தடை பண்ணாதீங்க, நல்லா அனுபவிங்க. அதே சமயத்தில் வியாபாரத்தனது ப்ராஃபிட்டபிள் இன்ஸ்டியூஷன் தான் இருக்கணுமே, நஷ்டத்தில் போகாது. ஆனால் அதே சமயத்தில் வெளி உலக தொடர்புகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும். எவ்வளோக்குள்ள விருத்தி வரதோ அவ்வளோக்குள்ள ஏமாற்று கும்பல்லாம் இருக்கும். நம்மளை படைத்தவன் அவங்களையும் படிச்சு விட்டான். ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு, ஒருத்தன் அழிக்கிறதுக்கு, ஒருத்தன் உண்டாக்குறதுக்கு. சாப்பிட்றோன்னா பரவாயில்ல, அழிக்கிறதுக்குன்னா பரவாயில்ல, அழிக்கிறதுனா ஓய்ஞ்சு போடலாம், உண்டாக்குறதுன்னா இந்த தானே பண்ண முடியும். இப்படி கேடரை பிடிச்சிட்டான். அதனால் எல்லாருக்கும் வேண்டியவன். அதனால் நம்ம தான் பார்த்து ஏமாறாமல் வாழ்க்கையில் வியாபாரம் நல்லபடியாக பண்ணி விருத்தி பண்ணணும். குடும்பமான வரைக்கும் உங்கள் தொடர்பு உள்ளவங்களையே வச்சுக்கோங்க வியாபாரத்தில். அதுதான் அந்த காலத்தில் ஒரே சமுதாயமாக இருந்தாங்க. அந்தந்த சமுதாயம், இந்த அரசாங்கம் ஒரு மட்டமான அரசாங்கம் தான், பார்த்ததே இல்லை மாதிரிலாம். ஜாதியெல்லாம் பிரிக்காதீங்க. ஜாதி என்ன ஜாதி? பூவெல்லாம் ஒரு ஜாதி இருக்குது, ஏதாவது சண்டை போடுறது. அதெல்லாம் பழங்கள்லாம் ஜாதி இருக்குது, எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு. அது மாதிரி சம்பிரதாயம் சொல்லிட்டு நிறைய சம்பிரதாயம் கொண்டு சாதின்னு சொல்லிட்டு வச்சுருக்கனால அனுபவிக்கிறதுக்கு. பான்னு சொன்ன 2 ஜாதி தான், ஆணு பெண்ணு. அதை நிறுத்திக்கணும். தேவையில்லாத போட்டு இதெல்லாம் பண்ணி, ஏன் உங்கள் திறமை இல்லையா மேலே வரத்துக்கு? யார் தடுக்க போகிறப்போ? அப்போவாது ஒதுக்கி வச்சுருந்தேன். இப்போல்லாம் ஒதுக்கெல்லாம் கிடையாது. துணிஞ்சு நில்லுங்க, உங்களையே வாழ்ந்து காட்டு நிற்குங்க. அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த கொண்டு வர்றார் பகவான். எங்கேயாவது அந்த ஊரை போய் ராமருக்குள்ளே கட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். பண்ணிட்டாங்கன்னா உலகம் உண்ட வாயனோடுறது. அதனால் இந்த மாதத்தில் இந்த உங்களுடைய சம்பந்தப்பட்ட சூரியன் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி தன வீட்டில் உட்காந்து குடும்பத்தில் உட்காந்து தானாக வாலண்டர் எல்லாத்துக்கும் வர வச்சு கொடுக்குறாரு. களத்தம் சொல்லக்கூடிய சுக்கராச்சார அந்த வீரியஸ்தானாதிபதி புதனும், அது 6ஆம் இடஸ்தானாதி அதே புதனும், அதே முதலீடை போட்டு வித்தி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு உழைப்பை கொடுத்து, ஒரு ஸ்டபான ஒரு எண்ணத்தையும் கொடுத்து, எல்லாரையும் அரவணைச்சிருந்து கோபம், சாபம், நஷ்டம், வேதம், விதேகம், இடிச்சல் அதெல்லாம் இல்லாமல் பண்ணி அவரே எல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறார். படம் நழுவி பாலில் வந்து தான். அந்த மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும். பாக்யாதிபதி சொல்லக்கூடிய சனீஸ்வரர் 9-10 குறிவர், 10-11 குறிவர். அதாவது மேஷத்துக்கு 9ஆம் வீட்டு அதிகாரி அந்த குருவானவர், மேஷத்தினுடைய 9ஆம் வீட்டு குருவானவர் அழகாக 2ஆம் வீட்டில் இருக்கார். கேவலே தொடர்ந்து சொல்லலாம், ஆட்டோமேட்டிக் எல்லாம் வரும். 10-11 உள்ள சனீஸ்வரன் 11ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டுருக்கார். கேந்திரமாக இருக்கிறதுனால அந்தந்த பூர்வ புண்ணியம், பாக்கியம், களத்திரம், லாபஸ்தானம் எல்லாமே பார்த்தோன்னா நீங்கள் உங்களுக்கு சாதகமாக முறையில் அமைஞ்சிருக்கு.
இன்னொன்று வக்கரமே ஆலை. நீச்சல் வீட்டில் இருக்குது, அந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டுக்கு, இதெல்லாம் அதுகளே பண்ணிக்கும். ஒன்று நிற்கிற இடத்துல முக்கியமான ரிஷபத்தில் ஏன் முக்கியம் அவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி வரப்போகிறதுனா, சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 நட்சத்திரனுடைய அமைப்பு காலில் நிற்கிறாங்க எல்லாமே. அப்புறம் என்ன, நமக்கு பக்கத்தில் அவெல்லாம் இருந்தானா அப்படி சொல்கிறோம்ல, அவ்வளோதான். அப்புறம் என்ன, வாழ்க்கை ஏறிண்டே போக வேண்டியது தானே. ஆக மொத்தம் நமக்கு ஏண்டிய அமைப்பு சூழ்நிலைகளை உண்டாக்கி, தடயங்களை எல்லாத்தையும் கொடுத்து ஆளாக்கி, அறிவு ஞானத்தையும் கொடுத்து, இந்த நேரத்தில் எப்படிலாம் இருக்கணுமோ, எப்படி மாட்டாமல் இருக்கணும், எப்படி சிக்கலாக இருக்கணும், இந்த மாதிரி அமைப்பில் இருந்து செயல்படலான்றது குடும்பத்திலும் சரி, வெளி வட்டார சமுதாயத்திலும் சரி, உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்களை முடங்கி போகாமல் எல்லாம் பண்ணுருவான். முடங்கி போனதெல்லாம் தட்டி விட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் பிரமாதமாக ஆகிடும். அதுக்கு வேணும் டீம் ஒர்க். ஆட்கள்லேருந்து எல்லாம் அனுகூலமான முதலீடுலேருந்து எல்லாம் வருது. அப்படி இருக்கிற இந்த மாதத்தில் உங்களுக்கு பாக்கியங்கள், குழந்தைகளுடைய படிப்பு நலம் நன்னா இருக்கும். இந்த கல்வி தடையெல்லாம் இருக்க பற்றியா, கல்வி தடை நீங்கள் பையங்க பண்ணுறதில்ல. அரசாங்கத்தில் கல்வி தடை பண்ணுறதுக்குள்ளே அதுக்கேற்ற அமைப்புகளே இல்லாமல் பாழாக்கிட்டாங்க. அது இப்போ நெட்வொர்க் நிறைய வந்திருக்கு. தகுந்த மாதிரி பையங்களுக்கு குணம் எது விரும்புகிறாங்களோ அது தகுந்த மாதிரி படிப்பை கொடுத்துட்டு, மினிமம் எஜுகேஷன் கொடுத்து படிக்க வச்சுட்டு கடகடன்னு வாழ்க்கை ஆரம்பிங்க. அப்படி தான் இன்ஜினியர் தான், டாக்டர் தான் படிப்பீங்க. பழைய மெத்தடில் இருக்காதீங்க. அதனால் மினிமம் ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கிறதுக்கு எச்சரிக்கையாக இருந்துங்க. விளையாட்டு ஆரம்பம் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுடைய கல்வி கலைகள் இருக்கட்டும். அனாவத தேவையில்லாத உற்சாகமான அந்த கலைகளில் மாட்டிண்டு அவஸ்தப்பட்டு தன்னை இழக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய ஒரு ஒத்துழைப்புக்கு சமுதாயத்துக்கு வேணும்னு கேட்டுக்கிறேன். வருங்காலத்தில் நல்ல வாரிசுகள்லாம் வரணும். எதையோ பார்த்து மூந்தி நாசமாகக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஏற்ற வளர்ந்தாதான் பகவானுக்கு பிடிக்கும். அவன் வச்சது இது, நம்ம ஒன்றும் உண்டாக்கலை எதுவுமே. அதனால் தொடர்ந்து பண்ணுங்கள். உங்கள் தெய்வங்கள்லாம் கூட துணை நிற்கும். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் வெளிநாட்டு மோகம் அது விட்டுடுங்க. அதை வெளிநாட்டு மோகம் எதுக்கு பார்க்குறீங்களே, வெளிநாட்டில் எப்படி இருந்திருக்குன்னு. அதுக்கு பிறகு என்ன வெளிநாட்டு மோகம்? அமெரிக்கா தின்னாடின்னு இருக்குது. ஏதோ இந்த நிறைய மிலிட்ரியில் எக்யூப்மெண்ட் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை டிஸ்போஸ் பண்ணி ஆனோம் இல்லையா, அதுக்காக வேண்டியே மிலிட்ரி எக்யூப்மெண்ட் சம்பாதிப்பது எல்லாமே விற்று தாண்டிடுங்க. நாசப்படு உண்டாகிற இடத்துல போய் உட்காந்துக்கலாமா? அவன் நிறைய பணம் கொடுக்குறான்னான்ட்டாக்கா என்னத்தை சாப்பிடுவீங்க? இங்கே இருந்தானே போயானே எல்லாத்தையும். அங்கே ஒன்றுமே கிடையாது. அப்படியே அங்கே திட்டத்தோன்னா அந்த ரசாயன முறையில் பண்ணது, வேதியியலில் பண்ணது அந்த போட்டு வளர்த்து அந்த சாப்பிட்றீங்க. அது என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால் நீங்கள் பார்த்து முடிவு. இங்கே இருந்தால் குடும்பமாக வாழ முடியும். 4 காசு ஒருத்தர் வெளிநாட்டு போனோன்னா 0 தான் வாழ்க்கை. அப்புறம் மறுபடியும் மைனஸ் பண்ணி நம்ம வயசை குறைச்சிக்க முடியாது. போனது தான், மூப்பு வந்துடும். அதனால் இந்த மேஷத்தினுடைய அமைப்பு பார்க்கும்போது எத்தனை யோகம் இருக்குது. 2ஆம் வீடு, அப்புறம் 8ஆம் வீடு, இதெல்லாம் மறைவு ஸ்தானமாச்சு. மறைவாக பண்ணுறது மேஷத்தினுடைய மறைவு ஸ்தானப்படியே குரு தான். அதை என்ன செய்யணும் போகத்துக்கு? 6ஆம் வீட்டு அதிகாரி பார்த்தேன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதன், 3ஆம் வீடு புதன். அதே சமயத்தில் 2ஆம் வீடு அதிகாரியே உங்களுக்கு சுக்கராச்சாரியார். 8ஆம் வீட்டு அதிகாரியே இவர், அதே செவ்வாய் தான். இப்போ மறைமுகத்தான தொடர்பு கொண்டிருக்காங்களா எல்லாத்தையும். 2 1 முன்னாடி பின்னாடி. எனக்கு முன்னாடி பின்னாடி 2 இருக்கதான் செய்யும். ஒன்றும் மறைக்க முடியாது. மறைவு ஸ்தானத்து தொடர்புள்ள அதுவே முன்னாடி ஆகிடுது. எல்லா மறைவும் ஒன்றா இருந்ததுன்னா அதே முன்னாடி ஆகிடுதுல்ல, அந்த பக்கம் ஃபேஸிங் ஆகிடுது. அது மூலம் யோகங்கள் உண்டாருது. யோகங்கள் எப்படி வருதுன்றது பற்றி பாடங்களை ஆராய்ச்சி பண்ணுற தேவையில்லை. இப்போது அனுபவிங்க. வாழ்க்கையில் அனுபவிக்க சந்தர்ப்பம் கொடுத்துருக்கான். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலுமே குறையே சொல்ல முடியாது உங்களுக்கு. நான் எனக்கு கொடுக்குறாரு நிறைய, என் பாத்திரம் ஓட்ட அதை அடைச்சிக்கோங்க. ஒழுகுதுன்னு விட்டுருப்பீங்களா? அதனால் அந்த குறைநிலையில் பார்த்துக்கோங்க. ஜாதகத்தில் குறைநிலை பார்த்துக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருக்கான், நல்லா அனுபவிக்கலாம். ஸோ எவ்வளோ எல்லாம் இருக்குது. என் உடம்பு பசிக்கு தந்தால் சாப்பிட முடியாது, எனக்கு வயிற்றில் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்னா பரவாயில்ல, ஏதோ இவ்வளோ சாப்பிடக்கூடிய பகுதி பொறுத்தல் சரி பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா துறையிலையும் நீங்கள் முன்னேறலாம். இந்த துறையினில் எல்லா துறையிலும் முன்னேறலாம். சொத்து பத்து வரலாம். இந்த கிராம பகுதியில் இருக்கிறவங்க தயவுசெய்து மறுபடியும் லேண்டெல்லாம் விற்று ஃப்ளாட்டெல்லாம் போடுறதுக்கு கொடுத்துடாதீங்க. மறுபடியும் அப்புறம்
வெளிநாட்டு தொடர்புடைய இந்த பெரிய குளோபலைசேஷன் சொல்கிறத நீங்களாக உண்டாக்கி வெளிநாடு டாக்டர் கொண்டாடாதீங்க. என்னென்ன உண்டோ நியூ மெத்தட் அப்ளிகேஷனை ஃபாலோ பண்ணி பிரமமாக சம்பாதிங்க. குடும்பத்தை பிரிஞ்சு போயாது சண்டை போட்டில் திருப்பி கூப்பிட்டு சமாதானம் வாங்கி மறுபடியும் ஒன்றா டீம் ஒர்க்கை உழைங்க, நன்னா அனுபவிங்க, வாழுங்க. சிட்டி பக்கம் வந்துடாதீங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.